துணியில காய போடு. அது சரி, சம்மந்தம் இல்லாமல் இந்த மாமியார் கிழவி எதுக்கு இதில் போய் காய போட சொல்லுது? நமக்கு என்ன, போட்டுருவான். இல்லைன்னா நான் சொல்லும். அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போவான். இப்போ ஓகே, மாமியார் சொன்ன மாதிரி துணியில் காய போட்டாச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இதுக்கு இதே பண்ணியிருக்கலாம். என்ன அவள் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, துணியை காய போட்டாலா இல்லையா? ஒன்றும் வந்து சொல்லலையே. போய் பாப்பா, காயப்படாமல் எங்கேயும் ஊர் சுத்த போனாலும் போயிருப்பா. பேதியில் போகிறவா துணியை காயப்பட சொன்னா அப்படியே வச்சுட்டு போயிருக்கா. இது என்ன, துணியில் காய போட்டிருக்கா? இப்போதானே புரியுது. துணியை காயப்பட சொன்னா துணியில் காய போட்டு போயிருக்கா. ஐயோ ஐயோ, இதெல்லாம் தாங்குற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்லப்பா. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. நிஜமா போனவ இப்படி பண்ணிட்டாளே. இவளெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ?